அவருக்கு தெரியும் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு அவர் காட்டுறாரு. அதை வந்து தொண்டர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுட்டாங்க. அவர் வந்து அது கியூ கொடுக்கும்போது அவர் கரெக்டாக ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் போட்டி நான் பலமுறை சொன்னேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு டிஎம்கே அப்படின்னு இன்னொரு யார் டிவிக்கேன்னு எல்லாருமே சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கு. அவங்க நல்லா ஃபார்ம் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டிங்கிறது எப்படி நிரூபிப்பீங்கன்னா திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது மூலமாக தான். அதனால அந்த விமர்சனங்கள் கடுமையாக பெற்று அதான் கடுமையான விமர்சனங்களாக இருக்குது. இப்போ சென்ற இடங்களெல்லாம் காட்டிலும் இந்த தடவை வந்து நேரடியான வந்துட்டு ஒரு மோதலா இருக்கு, பர்சனல் அட்டாக் இருக்குன்னு பார்க்க முடியுது. நான் எப்படி சம்பாரிச்சேன்னு தெரியுமா, நீங்க எப்படி சம்பாரிச்சீங்கன்னு தெரியுமா அப்படிங்கிறது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சொந்தமா சம்பாதிச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விமர்சனங்கள் தான், அரசியல் அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதா. இவரை பத்தி நாலு சொல்லுவாங்க. இனிமே தானே இருக்கு, நீ எலெக்ஷன் இருங்க இவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு திமுக நினைச்சா இவரை பத்தி திமுக பேசும். நீங்க பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்துல முன்வைக்கிறாரு ஸ்டாலின் அவர்களே. பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்துல பயப்படுற இயக்கம் கிடையாது. அது வந்து ராஜதந்திரத்தை செய்யும், அது வந்து பதுங்கும் பாயும் அதெல்லாம் செய்யுமே தவிர பயப்படுற இயக்கம்லாம் கிடையாது. அவங்க வந்து எமர்ஜென்சியை பார்த்தவங்க, அவங்க வந்து இந்திரா காந்தியை பார்த்தவங்க, நரேந்திர மோடியை பார்க்குறவங்க. அதனால அவங்களுக்கு அதில் தே வில் ஹேண்டில் இட். அது ஒரு பிரச்சனை.